சிறுவன் தான் விரட்டினான். சிறுவன் விரட்டிய போது செய்தி மன்னனுக்கு போனது. மன்னன் சிறுவனை அழைத்தான். உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது, எங்கிருந்து கற்றுக்கொண்டா என்று சொன்ன போது, இவனுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த பாரதியார் சொல்லியிருந்தார், ஒருபோதும் என் பெயரை சொல்லிவிடாதே, மண் என்னை கொண்டு விடுவான் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சிறுவன் விரட்டப்பட்டார். சிறுவன் தானே விரட்டுவதன் காரணமாக எனக்கு இந்த பாரதியார் இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தார், உண்மையான இறைவன் ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி தந்தார். ஆகவே நான் அதை அந்த இறைவனின் பெயரை சொல்லி அடித்தேன், அந்த மிருகம் வெறுந்து ஓடியது என்று சொன்ன போது மன்னன் கோபம் பண்ணான். அந்த பாதையை அழைத்து வர சொன்னான். பாதையாருடைய கண்கள் நெருப்பால் சுடப்பட்டன. பாதையார் கண்கள் நெருப்பால் சுடப்பட்டன. உத்தங்களின் பாதங்களுக்கு இரண்டாக பிளக்கப்பட்ட சாத்ரா, நீங்க பைபிள்ல படிச்சா அவர் பேர் இரண்டாக பிளக்கப்பட்டது. இரண்டாக உச்சந்தின் பாதம் இரண்டாக பிளக்கப்பட்டது. பாதையார் கொல்லப்பட்டார். இப்பொழுது அந்த சிறுவன் மீது மன்னன் கோபப்பட்டு சொன்னான், இந்த சிறுவனை தூக்கி நீங்கள் மலையில் தூக்கி கீழே வீசினீர்கள் என்று சொன்னான். ராணுவர்கள் அந்த சிறுவனை தூக்கி கொண்டு மலையில் தூக்கி வீசி எறிந்தார்கள். மன்னனுக்கு சொன்னார்கள், மன்னன் சிறுவனை தூக்கி வீசி எறிந்து விட்டார். காலை பொழுதானது. அரசவையில் இருந்து மீண்டும் அந்த சிறுவன் வந்து முன்னே நின்றான். மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இவனை தூக்கி வீசினீர்களா இல்லையா என்று ராணுவர்கள் கேட்கிறார். ராணுவர்கள், மன்னா நிச்சயமாக நாங்கள் வீசினோம். அந்த சிறுவனை கூப்பிட்டு கேட்டான், எப்படி தப்பித்து வந்தார்? என்னை அல்லாஹ் தான் காப்பாற்றினான் என்று சிறுவன் சொல்கிறான். பதில் சொல்கிறார். இரண்டாவது மன்னனுக்கு ஆத்திரம் வணங்கவில்லை. மீண்டும் சொல்கிறான், இவனை நடுக்கடலை வீச தெரியுமா என்று கேட்டான். தெரியாத சிறுவன் சொன்னான். நடுக்கடலிலே கொண்டு சிறுவனை வீசுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த சிறுவனை நடுக்கடலை தூக்கி வீசினார். காலை பொழுது மீண்டும் அரண்மனைக்குள்ளே வந்து அந்த சிறுவன் நின்றான். மன்னனின் மாமன்றத்தில் நின்றான். மன்னன் கேட்டான், இவன் இன்னும் கொல்லப்படவில்லையா? கடலில் வீசியீர்களா? வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிறுவன் பதில் சொன்னான், அல்லாஹ் என்னை காப்பாற்றி கரை சேர்த்தான். சிறுவன் கேட்டான், உடனே என்னை கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே? என்னை கொள்ள வேண்டும் அப்படித்தானே? அப்படியா? ஒரு நிபந்தனை நான் விதிக்கிறேன். நாட்டு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டு நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீ செய்தா என்னை நீ கொண்டு விடலாம் என்று சொன்னான். மன்னனுக்கு வெளியே அடங்கவில்லை. நாட்டு மக்களை ஒன்று திரட்டி சிறுவனை என்ன செஞ்சாங்க? சிலுவையின் மீது நிறுத்தி வச்சுட்டு அம்பையே சொன்னான். சிறுவன் ஒவ்வொரு ஈயப்பட்டது. எந்த அம்பும் சிறுவன் மீது தைக்கவில்லை. எல்லா அம்புகளும் வளைந்து நினைந்து சென்றன. சிறுவன் மீது பாம்பு பாயவே இல்லை. சிறுவன் மன்னனிடத்தில் கேட்டான், மன்னா, நீ வில்லை அம்பு கூட்டில் வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி என் மீது நீ அம்பை ஏது, நான் கொல்லப்படுவேன் என்று சொன்னான். மன்னன் கைப்பட எடுத்தான். மன்னன் கைப்பட அம்பு கூட்டில் வில்லை அம்பை வச்சுட்டு குறிப்பாக சொன்னான். இப்போது சொல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சிறுவன் சொன்னான். அந்த மன்னன் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு அடித்தான். அந்த அம்பு சிறுவனை நெஞ்சை பிளந்தது. மக்கள் சுற்றி நின்ற மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். எல்லா மக்களும் பார்த்தார்கள். பார்த்தவர்கள் மக்களுக்கு தெரிந்தது, மன்னன் கடவுள் அல்ல. மன்னனால் சிறுவனை கூட கொள்ள முடியவில்லை. அந்த சிறுவன் ஈமான் கொண்ட அந்த ரப்பு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு அல்லாஹ் இருக்கிற யாரும் என்பது உண்மையான கொள்கை என்று மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதை பார்த்த மன்னனுக்கு கோபம் மீண்டும் தாங்க முடியவில்லை. பெரிய நெருப்பை மூட்ட சொன்னார். ராணுவர்கள் அழைத்தார். பெரும் மரங்களை சாய்த்து வெட்டி வீசுங்கள், அவர் தோன்றுங்கள், ஒட்டுமொத்த நாட்டு மக்களை நெருப்புகளை வீசுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. ஒரு குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு தாய் நின்று கொண்டிருந்தார். அவளுக்கு என்ன கவலை என்றால், இந்த சிறு குழந்தையும் சாக வேண்டுமா என்று கவலைப்பட்டார். அப்பொழுது குழந்தை அந்த தாயிடத்தில், தாயே நீ சுபசேரியை பெற்றுக்கொள், சாவிரு பொறுமையாக நெருப்பில் புதி என்று குழந்தை சொன்னது. அந்த குழந்தை தாயிடத்தில் பேசியது, கை குழந்தை தாயிடத்தில் பேசியது தெளிவா இருக்கு. கை குழந்தை தாயிடத்தில் பேசியது. அந்த தாய் நெருப்பு குண்டத்தில் குதித்தார். இதுதான் அகழ் தோண்டி புதைக்கப்பட்ட வரலாறு. எங்கிருந்து ஆரம்பமானது? லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை. நாம மரணிக்க வருவாய்க்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது எப்பே உருவாக வேண்டும்? குழந்தை பருவத்திலே ஆணித்தரமாக அல்லாஹ் தான் ரப்பு, அவனை தவிர கடவுள் யாரும் இல்லை என்ற கொள்கையை குழந்தை பருவத்திலே ஆணித்தரமாக ஒருவன் வளர்ந்தால் அந்த குழந்தை தான் ஏகத்துவ ஜோதி ஏறுகிற குழந்தையாக மாறும். அதை உருவாக்க வேண்டும்தான் ஒரு நல்ல பெற்றோரின் கடமை. நான் உலகியல் ஆதாயங்களுக்காக நாம் பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆக்கலாம், கலெக்டர் ஆக்கலாம், டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், அல்லது சயின்டிஸ்ட் எதுவா நீங்க ஆக்கலாம், தவறும் கிடையாது. ஆனால் அடிப்படை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் அடிப்படை கொள்கை என்று சொன்னார். அந்த நல்லவர்கள் அந்த சிறு குழந்தைகளுக்கு நன்மைகளுக்கு போதிக்க ஒரே ஒரு சிறுவன் கொண்ட ஈமான்.
அப்படின்னா மக்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு இது போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று ஆணித்தரமாக பிள்ளைகளுக்கு உருவாக்கினார். எதிர்கால தலைமுறை எவனும் தர்கால போய் முட்ட மாட்டான். செத்தவன் சமாதியில போய் முட்டி அடிக்கலாம் இன்றைக்கு மாறி அவனுக்கு புரியறதுக்கு எவ்வளவு தாமதமாகுது. முழுமானமாய் வளர்ந்துட்டு அங்கேயும் போய் தொப்பி போட்டு அங்கேயும் திருக்குறான் ஓதி இருக்க முட்டா முட்டை எப்படி உருவானா? குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு நன்மை எது தீமை எது பிரித்து சொல்லக்கூடிய திருக்குறான் அடிப்படை கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கற்றுத்தர மறுத்ததன் விளைவுதான் இப்படியான அதன் விளைவுதான். அதான் முடியாது. நினைத்து பாருங்க, நாம் எவ்வளவு பாரதமான இடத்துல கொண்டு தள்ளப்பட்டிருக்கோம். அடிப்படை கல்வி தகுந்ததன் விளைவுதான். நான் நன்மை என்று கருதுகிற மக்கள் எங்க என்ன பாடத்தை சொல்லிக் கொடுத்தது அவங்களுக்கு திருக்குறான் ஓதி முடித்ததோடு அந்த குழந்தைகளுக்கு பரிசளித்து விடா. இப்ப வர புதுசா அவங்களுக்கு முபலிகா படிச்சுன்னா அத்தாது தலையில கொண்டு கிரீடம் வாங்கிட்டு வந்து சரி பிள்ளை ஓதுறதுக்கு அத்தாது தலையில ஒரு கிரீடத்தை வச்சு அவங்க ஒரு ஆண்டு அமைக்கிறது என்ன துணைக்கு வந்துருங்க. நீ அப்பதான் நீங்க கொடுப்பீங்க அத்தாக்கள் பரிசு கொடுக்காருமா? இது என்கரேஜ்மெண்ட் தான். அதுல பிள்ளைகளுக்கு சின்ன பருவத்திலே அவன் நாம குழந்தையாக இருக்கும்போது தவழும் பருவத்திலே குழந்தையை கையில் அடிக்க மடத்தின் மீது கை வீசுறாத. அது நான் சொன்ன கை நீக்க கூடாது. குழந்தை போய் தவழ்ந்து போய் சொந்த மடத்தின் மீது கை நீக்க முயற்சி பண்ணும். தாய் ஒருமுறை பலமுறை அடிக்கிறாள். அந்த குழந்தை அதுக்கு போறதில்லை. இப்பதான் கேஸ் வந்துட்டு நாம வளர்ந்த காலத்துல எல்லாம் ஊதுல அடுப்பு தான் இல்லையா? ஊதுல அடுப்பு தான். குழந்தை ஓடி தங்க கண்ணில் கை வச்சிடும். அரிசி கோரிச்சுட்டு தவான் முடிச்சு இழுத்து வேலை நின்று போன குழந்தைகள் உண்டு. குழந்தைக்கு ஒரு முறை தாய் அடிப்பார், இரண்டாம் முறை அடிப்பார், மூணாம் முறை அடிப்பார். குழந்தை நெருப்பு கிட்ட போகவே செய்யாது. அப்படி தானாவே பழகுது. இதுதான் தடுக்கப்பட்டதை பற்றி கண்டித்து வளர்ப்பது. அதே போன்று குழந்தைகளுக்கு சின்ன வயசிலே ஹலால் ஹராமை நாம் போதிக்க தவறிவிட்டால் வளர்ந்த பிறகு அவன் கற்றுக்கொள்வான் நினைத்தால் அவன் பாதி ஹராமை நோக்கி போயிருப்பாங்க. அதற்கு பிறகு நீ அவனை பிடித்து இழப்பது என்பது சாத்தியமான காரியம் கிடையாது. ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்த காலம். பிள்ளைகள் நம்மை விட்டு அவுட் ஆஃப் ஆர்டர் இருக்காங்க. நம்முடைய கண்ட்ரோல்ல பிள்ளைகள் கிடையாது. இது உண்மை. தாயும் தந்தையும் ஏடிஎமாக பார்க்கிற பிள்ளைகள் உருவாகிட்டான். நல்லவர்கள் குறைந்து நல்லவர்கள் முதன்மையான சொல்றாங்க. நல்லவர்கள் முதன்மையானது பெரிய குடும்பமாய் வாழ்வது. ஒரு தாய் தந்தைக்கு நிறைய பிள்ளைகள் இருப்பது பாக்கியமாக கருதினார்கள். எப்பா என்னப்பா சொத்து சேர்த்துக்க? 12 பிள்ளைடா, சிங்கம் மாறிமா, ஆண் பெண்ணு சிங்கம் எப்படி சொன்னாங்க அப்ப. எனக்கு 6 எங்க வீட்டுல 6 பிள்ளை சிங்கம் சொன்னாங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க அவனை ஏழனமா பார்ப்பான். 6 அடிச்சு தள்ளிட்டான்பா. என்னடா வார்த்தை? என்னடா ஸ்டாண்ட் அடிச்சு தள்ளிட்டான். என்னடா வார்த்தை சொல்றீங்க? என்ன ஆன தெரியுமா? ஒருவர் இல்லாம போனது. எங்க என் கூட 3 தம்பி இருந்தாதான் எனக்கு பிறகு அவன் சித்தப்பன் உறவு. என் கூட ஒரு அண்ணன் பிறந்திருந்தாதான் எனக்கு பெரிய பந்த உறவு வரும். நமக்கு ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பெற்றா என்ன உறவு நீ காட்ட வரீங்க? பெரிய பொண்ணா யாருன்னு பணம் வரைக்கும் பார்க்கணும் புரி. அதே மாதிரி சயின்ஸ் ஒட்டிடணும். வந்திருக்காரா அவர் முன்னாடி ஒரு பிள்ளை வந்திருக்கா, இவரெல்லாம் பெரியமான அந்த காலத்துல சொல்லுவாங்க. இன்னொருத்தர் இருக்காரா குட்டையாக்கார யாரு இதுதான் சித்தம்மான்னு சொல்லுவாங்க. இப்ப அவரெல்லாம் எங்க இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா நாங்க ஒத்த பிள்ளை நிறுத்திட்டோம். பெரிய குடும்பங்கள் அழிந்து போயின. இது நல்லது இல்லையா? யாரை கேட்டு செஞ்சோம் தெரியுமா? சைத்தானை கேட்டு செஞ்சோம். அல்லாஹ் சொன்னா பூமியில் ஊர்ந்து தெரிகிற எந்த ஒரு பிராணி தன் முதுகில் உணவை சுமந்து தெரிவது கிடையாது. அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அல்லாஹ் உணவளிக்கிறான். ரிஸ்க் அளிப்பான் அல்லாஹ் தான். நாம உழைச்சா போதும். கஞ்சி ஊற்ற அல்லாஹ் பொறுப்பேற்றுவான். பூமியில் இந்த லைட் போட்டா 35 பள்ளி ஓடி வரும். எங்கே வருது? அதை காலையில் பூச்சிகள் ஓடி வரும், பள்ளிகள் பாய்ந்து வரும். எல்லாம் உணவா மாத்திரம் அல்லாஹ். நம்மளை செஞ்சுட்டா சைத்தான் வறுமையை கொண்டு எச்சரிக்கை செஞ்சான். நம்முடைய குழந்தை செல்வங்களை சுருக்கிட்டோம். சுருக்கி கண்ட மாறிட்டோம். கடைசியில ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு அடிச்சுறாங்க. அதான் சொன்னேன், பையனோ பொண்ணு நம்ம ஆடல இல்ல, நம்ம கட்டுப்பாடுகள் கிடையாது. நாம அவங்க பேச்சை கேட்கணும். இல்லை என்றால் நம்ம நல்ல தாய் தந்தை இல்லை என்று மீடியா சொல்லும். கண்டித்தால் கெட்டப்பன் என்று சொல்லும். கண்டித்த தாய் கெட்ட தாய் என்று சொல்லும். கண்டித்த டீச்சரை கெட்ட டீச்சர் என்று சொல்லும். அவங்க வளர்த்து கூட வைக்கும். இப்படி மோசமான காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் 6 பிள்ளை 8 பிள்ளை 10 பிள்ளை பெற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். உறவு இல்லாம போயிட்டேன். நான் ஏன் முஸ்லிம் சமுதாயத்தில் பேசுறேன் தெரியுமா? இந்த மார்க்கம் சும்மாதான் கிடையாது. உறவுகளை பற்றி ஆழமாக பேசுகிற மார்க்கம் இது.
பெரிய தாய் தந்தை சித்தப்பா அண்ணன் தம்பி பெரியப்பா மாமா மாமி மச்சான் என்று வாழ்கள் எவனால் வாழ்ந்தால் அவனை விட வரக்கத்து இந்த பூமியில கிடையாது மாற்றம் சொல்லுது. உறவுகளோடு யார் இன்பமாக சேர்ந்து வாழ்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய அரசோடு நெருக்கமாக வாழ்கிறான். அந்த நல்லவர்கள் போயிட்டா இல்லையா? உண்மை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு கல்யாண காட்சி என்றால் நம்ம சொந்த பந்தங்களே காண முடியல. நட்புப்பட்டாளர்கள் அனாதையா மாறிமா. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு. இதை நாம் சிந்திக்கணும், தயவுசெய்து சிந்திக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளுடைய கஞ்சத்தனம் வறுமையை செய்தான் எச்சரிக்கை செய்தான். கஞ்சத்தனம் வந்து பிள்ளையை வளர்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய போலியான கல்விக் கொள்கை உருவானது. போலியான கல்விக் கொள்கை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் சரியில்லை என்று நாம் நம்பிட்டோம். அரசாங்க பள்ளிக்கூடங்கள் சரியில்லை என்று நம்பிக்கை வைத்தது காரணமாக நம்ம பிள்ளை ஒத்த பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும்னா இங்கிலீஷ் மீடியத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இருந்தாலும் சம்பாத்தியம் வரும் என்று இப்படி எல்லாம் போலியாக கற்பனையாக சிந்தித்து பணிந்து வந்து ஆங்கில சிலபஸ்ல படிச்ச பையனை 10 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேச பார்ப்போம். தாய்மார் உங்கள்ட்ட நீங்க தான் பிடிவாங்க. பிடிவாங்க நம்ம பிள்ளை கூட முக சிந்தனை யார் நீங்க தான் சிந்தனது. இவங்க உங்க பிள்ளை ஹையர் செகண்டரி முடிச்சு காலேஜ் போகிறாங்க 10 நிமிஷம் இங்கிலீஷ்ல தனியா பேசுறவங்க எங்கிட்ட பேசணும் கண்ணாடி பார்த்து இப்படியா பேசுவாங்க. சரியா அவங்களும் பேச லட்சக்கணக்காக அழிச்சதான் ஒரு மண்ணு கிடையாது. ஏன் சில கோமா பேசுறது தெரியுங்களா? புரிஞ்சுக்கிடுங்க. பொருளாதாரம் நல்லா தரம் பேசுகிறது அதை பகிர்ந்து பூமியில் பேசினா பழமொழிகள் வாழ வேண்டியத ஒரு மனிதனுக்காக நீங்க அவ்வளவு செலவிடுறீங்க. அதுல பயனும் இல்லை. வேதனை எனக்கு அந்த வேதனை வெளிப்பாடை தான் நான் இதை பதிவு செய்யணும். என்னால் உறவுகள் நம்ம துண்டிக்கப்பட்டதன் காரணமாக என்ன செஞ்சிட்டோம்னா நாமெல்லாம் நீ தனிமரமாக வாழக்கூடிய சூழல். ஆடு சொல்வதற்கு நமக்கு நிச்சயமாக ஆடை இல்லை. மத்தியனம் தனி இருந்தால் என்ன கிடைக்கும்? மழையாது. தம்பியுடைய தம்பினா யாருக்கு வேலை கொடுக்காங்க? ஒரு தம்பி அல்ல அவனுக்கு தம்பியாரு இல்ல பிரேக் போட்டாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு. இன்னும் 2 தம்பி வந்தா ஊழல் சொன்னா அவன் அணி தட்டாமா. அப்ப அணி எங்க என்ன வார்த்தை என்னவா பேசுறீங்க? கணவன் மனைவி உறவை வந்து அவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க. வெக்கமாக உங்களுக்கு கணவன் மனைவி உறவை குழந்தை பேர் அவ்வளவு இடமா பேசுற பேச்சாது யார் கேட்டு நீங்க பேசுறீங்க? இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு நபித்தோட அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை வந்து போர்க்களத்தில் ஷஹீதாயிட்டாங்க. உகது போர்க்களத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு போர்க்களத்தில் ஷஹீதாயிட்டாங்க. அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கல. காலதாமதமா திருமணம் செய்யறாரு. தந்தையோட ஷஹீதுக்கு பிறகு அவரை கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டாங்க, ஜாஃபர் உங்களுக்கு திருமணம் ஆயிட்டா? அரசு ஆயிட்டு. அடுத்த கேள்வி கேட்டாங்க, திருமணம் செய்து கண்ணி பண்ணா விதவை பண்ணா கேட்டாங்க. அமைதியா சொன்ன அல்லாஹ் விதவை பண்ணி மனம் செய்து. ஏன் அப்படி பண்ணீங்க? நீங்க கண்ணி பண்ணி மனம் செய்திருக்க வேண்டியதானே? யார சொல்லா எனக்கு 9 சகோதரிகள் உண்டு என்று சொன்னார். என்ன சொன்னாரு? எனக்கு 9 சகோதரிகள் உண்டு. ஆகவே நான் என்ன செய்யல, கண்ணி பெண்ணாக இருந்தால் அவளை என்னோடு கொஞ்சுவார். என் சகோதரிகளுக்கு அது ஏக்கமாக இருக்கும். ஆகவே அதை தவிர்த்துக் கொண்டு விதவை பெண்ணை மனம் செய்த சொல்றார். இதெல்லாம் சர்வசாதாரணமா இருந்தது. 9 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் தமிழக பூமியில சர்வசாதாரணமா இருந்துச்சு. எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தானோ தெரியல. ஒருவனுக்கு ஒருக்கி அது கூட கரெக்டு. ஆனா நீங்க அது கூட கரெக்ட் கிடையாது. விவாதம் மாறும். ஆனா நீங்க என்ன செய்ய ஒண்ணுக்கு மேல பிள்ளைய விடக்கூடாது இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. நல்லவர்களை துளைத்து விடாது. எல்லாம் தெரியுங்க. உறவுகள் அகலமாக நம்ம பூமியில வளப்படும். ஒரு மனிதன் நல்ல அண்ணன் தம்பி தங்கை மாமன் வரைக்கும் பலசாலி தான், சந்தேகமே கிடையாது. யாருமே ஒற்றைப்படையாக வாழ்ந்து என்ன செய்ய நினைச்சுவாங்க. திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது. திரும்பி பார்த்த அண்ணனோ தம்பி எவனும் இருக்க மாட்டான். காசு இருந்தா மட்டும்தான் உங்களை பக்கத்துல தான் தூக்கிட்டு பார்ப்பான். இல்லாத எவனும் பார்க்க மாட்டான். இதற்கு மார்க்கத்தில் நேரடியாக தொடர்பு இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நாம யாரை நம்பினோம்? அல்லாஹ்வை நம்பல. அல்லாஹ் உணவளிக்கிறான். அவன் எனக்கு ரிஸ்கை எங்கு நான் தேடிக்கொண்டு தருவான் என்று நம்பல. நாம் யாரை நம்பினோம்? சைத்தான் சொன்ன வரவே நம்பி